Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரின்சஸ் கட் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த லெஹங்கா பார்த்தீங்கன்னா ஒரு சாரீல இருந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரீன்றதுனால சாரீல வரக்கூடிய பிளவுஸ்லேயே நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சாரீல இருந்து நம்மளுக்கு ஸ்கர்ட்டுக்கு லெஹங்கா பாட்டம்க்கு வந்து தேவையான ஃபேப்ரிக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து முந்தி நம்மளுக்கு தேவையில்லை, ஸோ அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி சாரியோட இன்னர் சைடு வரக்கூடிய ஃபேப்ரிக் இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சாரீ அதாவது லெஹங்காவோட பாட்டம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளீட்டட் மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சாரீ ஃபுல்லாகவே தேவைப்படும். ஏன்னா நம்ம பல்லுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு, அண்ட் தென் உள்ள இன்னர் லைனில் வரக்கூடிய கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ சாரீ ஃபுல்லாகவே அப்படியே ஃபோல்டு பண்ணி இப்போ ஹைட்டு பார்த்தீங்கன்னா 37, நான் 37.5 கட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பெல்ட்டுக்கு ஒரு 2 இன்ச் வைப்போம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 39.5 இருந்தால் போதும். ஸோ நம்ம அப்படியே ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணி நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சஸ் கட்டுக்கு தேவையான பேப்பர் பேட்டர்ன் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை லைனிங் ஃபேப்ரிக் மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சுக்கு தேவையான அளவு தான். அதாவது ப்ளவுஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 30. நான் ஆல்ரெடி பேப்பர் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறதுனால நான் அப்படியே அதை ஃபேப்ரிக் மேலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணிடலாம். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நேர் கட்டிங் மாதிரி வர மாதிரி தான் கட் பண்றேன். இது பிளவுஸ் ஷேப் வர இடத்துல மட்டும் நான் என்ன பண்ண போறேன்னா கிராஸ்ல வச்சு டிரா பண்ண போறேன். ஃபேப்ரிக் கொஞ்சம் உங்களுக்கு எலாஸ்டிக் புல்லபிளா இருக்கும். நெக்ஸ்ட் இது ஸ்லீவ். ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா எல்போ வரைக்கும் கேட்டிருந்தாங்க. லைனிங் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மெயின் ஃபேப்ரிக்கு நம்ம ஜஸ்ட் லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணின்றதை அப்படியே எடுத்து மேலே போட்டு தான் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு மட்டும் நான் ஹாஃபாக மடித்து வைக்கிறேன். ரீசன் என்னென்னா நான் ஹாஃப் வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அது சாரியோட கிளாத்தும் கொஞ்சம் வேற மாதிரி. ஏன்னா இது ப்ளவுஸ் மட்டும்தான் இந்த பீகாக் க்ரீனு. சாரி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி வரும். ஸோ ஹாஃப் வந்து ஸ்லீவில் வந்து பஃப்க்கு வந்து அந்த கலரை வைக்கலான்றதுனால இது ஹாஃப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக்கை தான் நம்ம இப்போ இதுக்கு கொடுக்க போகிறோம் பஃப்புக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். நான் பேக் பார்ட் வந்து
பெல் பின் பண்ணி எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா, நம்ம ஸ்டிச் பண்ண உட்காந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ண ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பிஃபோராகவே நம்ம எல்லாமே பெல் பின் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம்னா ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுக்கு. நான் நெக் பார்ட்டும் பாட்டம்லேயும் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். ரீசன் என்னன்னா, நான் டெசல் வைக்க போகிறேன். அந்த 1.25 இன்ச் மார்க் பண்ணதில் வச்சு அந்த இடத்துல மட்டும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணதை லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த ரோப் வைக்கிறேன். ரோப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடிமேடாக கடையில் கிடைக்கிற ரோப்பு தான். டெசல் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணது. நான் வந்து இது சாரீ கலரும் அண்ட் தென் பிளவுஸ் கலர் ரெண்டும் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே சுற்றியுமே ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு பாட்டம் ஸ்டிச்சும் போட்டுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக் டாட் பிடிப்போம்ல, அது பாட்டமில் ஒரு 1/2 இன்ச்சு அண்ட் தென் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பெல் பின் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா துணி கொஞ்சம் விலகாது, நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணதுனால லைட்டாக இது பண்ணாலும் இழுத்து ஷேப்பே மாறிடும். அதனால நம்ம பெல் பின் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஷேப்பும் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது ஃப்ரண்ட்டில் கார்னரில் வரக்கூடியது, இதில் தான் நெக்கு வரும், சாரி சென்டரில் வரக்கூடியது. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைடில் மட்டும் ஆஸ் யூஷுவல் அந்த அரக்காத் கொடுப்போம் இல்லை, சாரி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, லைட்டாக சிசர் கட் பண்ணிவிட்டு
டர்ன் பண்ணி ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். சென்டரில் வரக்கூடிய பார்ட்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டாட் வந்து கரெக்டாக இந்த சைடும் நம்ம கட் பண்ணும்போது ஒரு டாட் வச்சு அர்க்காத் பண்ணியிருப்போம். அதை ரெண்டையும் சென்டரில் வச்சு அதை ரெண்டையும் கரெக்டாக வச்சு நம்ம சென்டரில் இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்த ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லைனா இது வேணால் நம்ம கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணியிருக்கிறதுனால மேலேயும் கீழே இழுத்துட்டு அசிங்கமாகிடும். நம்ம சென்டரில் இருந்து ஸ்டிச் பண்ணோம்னா அந்த ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 15 இன்ச்சு இல்லாட்டி 15 இன்ச் நம்மளுக்கு தேவைப்படுது. எக்ஸஸாக இருக்கிறது லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே பேக்குக்கு டேன் பண்ணி தையல் போட்டுட்டா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து பட்டி இல்லாத பிரின்சஸ் கட் ப்ளவுஸு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பேக் பார்ட்டும் இதுவும் ஹைட்டு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பர்ஃபெக்டாக வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம எக்ஸஸாக கொடுத்த கிளாத்தை வந்து பேக் சைடில் டர்ன் பண்ணி ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹூக் பட்டி தான் வைக்கணும். நம்ம ரெகுலர் ப்ளவுஸில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட பாட்டம், அதே மாதிரி ஷால் பார்த்தீங்கன்னா நெட்டடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அது கூட நெட்டட் ஷாலில் வந்து நம்ம ரெடிமேடாக நம்மளே அதாவது தாவணி ரெடி பண்ணுற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்.
ஸோ அதுக்கு வந்து ரெடிமேட் ஆரி லேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி கூட அட்டாச் பண்ணி அது ஷாலும் ரெடி பண்ணுறது. அதே மாதிரி இந்த கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேன் ஸ்கர்ட் செப்பரேட்டாக கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க இதில் தான் வந்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்க, லெஹங்கா பாட்டம்லேயே அட்டாச் பண்ண சொன்னாங்க. பட் அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த ஒரு ட்ரெஸ்க்கு தான் போட முடியும். பட் லெஹங்காக்காக நம்ம கேன் ஸ்கர்ட் தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா மற்ற எல்லா ட்ரெஸ்க்குமே வியர் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு அதாவது ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாரியில் கட் பண்ண பேலன்ஸ் கிளாத் இருந்தது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் நார்மல் ப்ளீட் மாதிரி எடுத்துட்டு அண்ட் தென் டர்ன் பண்ணி அதை அப்படியே ரிவர்ஸில் அந்த ப்ளீட்டை வந்து மடித்து தச்சிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்காக கட் பண்ண கிளாத், இது ஹாஃப் கிளாத் கட் பண்ண இல்லைங்களா, அதை வந்து மேலே வச்சு அப்படியே டர்ன் பண்ணிடலாம் ஸ்டிச் பண்ணி. ஸ்டிச் பண்ணியாச்சு. நான் ஜஸ்ட் வந்து ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கான்னு பத்துதான்றதுக்காக வச்சு பார்க்குறேன் பேப்பர் பேட்டர்னை. இப்போ நெக்ஸ்ட்டு லைனிங் ஃபேப்ரிக் வச்சு பாட்டமில் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டிச் போட்டு அப்படியே டர்ன் பண்ணி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடலாம், அட்டாச் பண்ணிடலாம் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும். இது ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு ரிவர்ஸில் ஆப்போசிட்ஸ் டைரெக்ஷனில் நம்ம அந்த ப்ளீட்டை ஸ்டிச் பண்ணதுனால இந்த இடத்துல வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும், அட்டாச் பண்ணணும், இல்லைன்னா அதோட லுக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் வந்து அந்த ரவுண்டுக்காக நான் வந்து கீழே எண்ட் ரவுண்டுக்காக அந்த ஆரி ஒர்க் லேஸே வைக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வைக்கிறேன், எக்ஸஸாக வைக்கல. பிகாஸ் இது வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணுறதுனால உள்ளே தான் போயிடும் மீதி ஃபேப்ரிக்கு. அதனால எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி அங்கே மட்டும் அந்த ஆரி ஒர்க் லேஸ் வைக்கிறேன். ஏன்னா சாரீ ஒரு காப்பர் பேஸ்டு சாரீ, அதனால் இந்த லேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு ஷேடு வரும், அதாவது லைட்டாக அந்த காப்பர் ஷேடு வரும். அதனால தான் இந்த லேஸ் செலக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவில் வந்து நம்ம சென்டரை மார்க் பண்ணிவிட்டு அதை ஷோல்டர் அந்த இதில் வந்து கரெக்டாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது எப்பவுமே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அகைன் திருப்பி அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிச் போடுறது நல்லது.
நெக்ஸ்ட் நம்ம சைட் ஜாயின் பண்ணிடலாம் மார்க் பண்ணி. அதே போல் ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது ஃப்ரண்ட்டில் ஒரு சைட்லேயும் பேக் சைட்லேயும் வந்து இந்த லேஸ் வைக்க முடியல. இந்த லேஸ் வச்சா கொஞ்சம் ஆக்வர்டாக இருந்தது, நல்லா இல்லை. அதனால நம்மளுக்கு ஐனிங் ஸ்டோன் கிடைக்கும். அதை வந்து நான் அப்படியே வச்சு மிஷின்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இது வந்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பேக் ஃபுல்லாகவே வந்து இன்னொரு ஸ்டிச் போடுறேன், அப்போ தான் நல்லா இருக்கும்ன்றதுனால. இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.